வெல்கம் டு Chem 5. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கிளாஸ் 12 சாலிட் ஸ்டேட் அப்படின்ற சாப்டரில் இருந்து மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டோட ப்ராப்ளம்ஸும் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ரைட், இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டோட ப்ராப்ளம். எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் அயன் ஆக்சைடு, நல்லா சொல்லி பார்த்துட்டாங்க, நல்லா கொடுத்துக்கோங்க. அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அயன் ஆக்சைடு ஹேஸ் த ஃபார்முலா அயன் 0.95, ஆக்சிஜன் 1.004. அயன் எவ்வளோ இருக்குது? 0.95, ஆக்சிஜன் 1.004. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சிஜனை காட்டிலும் அயன் வந்து கம்மியான நம்பரில் தான் இருக்குது. அதனால தான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் இதை பற்றி படிக்கிறோம். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அயன் எக்ஸிஸ்ட் as அயன் 2+ அண்ட் அயன் 3+. இப்போ ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்ட்டாங்க? ஆக்சைடு ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சைடு அப்படின்னா -2 அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வந்து இது -2 இது +2 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் ஆகாது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 0.95ல் கொஞ்சம் அயன் வந்து +3 ஸ்டேட்டில் இருந்திருக்கணும். அப்படின்னா தான் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் ஆகிருக்கும். ரைட்டு, அதாவது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஹோல் நம்பர்ஸாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதில் 0.95 1.004 இருக்கா? பாயிண்ட்டுக்கு எடுத்து இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. இதில் பாயிண்ட்டுக்கு எடுத்து 3 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள்? 1000ஆல் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா இது மாதிரி ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். 0.95 இதை நான் வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா வர்ற ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 950 அப்படின்னு சொல்லி வரும். அதே போல் 1.004 இதையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா 1004 அப்படின்னு சொல்லி வரும். 1004 அப்படின்னு சொல்லி வரும். அதான் இங்கே எழுதியிருப்பாங்க. அயன் 950, ஆக்சிஜன் 1004 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக இப்போ டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும். இதை விட இங்கே ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்குது. அயனை விட ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. எவ்வளோ ஆக்சிஜன் அதிகமாக இருக்குன்னா 54 ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. இப்போ ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன சொல்லியிருந்தோம்? -2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எல்லாமே +2 இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் அந்த கிறிஸ்டல் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணல. எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோ மைனஸ் இருக்கணும், ஆனால் மெயின்டைன் ஆகாது. அதுக்காக கொஞ்சம் அயன் 2+ வந்து அயன் 3+ஆக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதுதான் எவ்வளோ கன்வெர்ட் ஆகிருக்குன்றது தான் கொஸ்டின். எவ்வளோ அயன் 2+ இருக்கும், எவ்வளோ அயன் 3+ இருக்குன்றது தான் கேட்டிருக்காங்க. அதுவும் ஃப்ராக்ஷன்னா பர்சன்டேஜில் வந்து ஆன்சரை ரிப்போர்ட் பண்ணணும். ரைட், இப்போ அயன் 3+, அயன் வந்து எத்தனை இது வந்து +3 ஸ்டேட்டில் இருக்கும் அது நமக்கு வந்து தெரியாது, எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடணும். ரைட், அயன் எவ்வளோ +2 ஸ்டேட்டில் இருக்கும், அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டல் அயன் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற நம்பர் எழுதிட்டு -x, அதாவது அயன் 3+ எவ்வளோ இருக்குமோ அதை கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது ஃபுல்லும் அயன் வந்து +2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டோட்டல் நம்பர்லேருந்து அயன் 3+ அதை வந்து கழிச்சிட்டிங்கன்னா எத்தனை அயன் 3+ இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அயன் 2+ஓட நம்பர் கிடச்சிடும். அப்படின்றக்காண்டி 950 - x அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ரைட், இப்போ வந்து ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குது? 1004 இருக்குது. ஒரு ஆக்சிஜனோட சார்ஜ் எவ்வளோ? -2. ஓகேவா? ஆக்சைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனோட சார்ஜ் வந்து -2. எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 1004 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? -2008 அப்படின்னு சொல்லி வரும். இத்தனை நெகட்டிவ் சார்ஜ் நம்ம சிஸ்டமில் இருக்குது. இப்போ அப்போ எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும்? +2008 இருக்கணும். அதான் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. எவ்வளோ மைனஸ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அயன் 2+ம் 3+ம் சேர்ந்து டோட்டலாக வந்து +2008 அப்படின்ற சார்ஜை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரைட், அயன் 3+ எவ்வளோ நம்பர் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அயன் 2+ வேணும் அப்படின்னா 950 - x. இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 3 × அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து +3 ஸ்டேட்டில் வந்து அயன்ஸ் இருக்கும்ல, அதனால் 3 × நம்பர் ஆஃப் அயன் 3+. நம்பர் ஆஃப் அயன் 3+ தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. 3 × நம்பர் ஆஃப் அயன் 3+ ப்ளஸ் 2 × நம்பர் ஆஃப் அயன் 2+. நம்பர் ஆஃப் அயன் 2+ தான் 950 - x அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஈக்குவல் டு 2008. இந்த 2008 வந்துச்சு இப்போ தானே பார்த்துருந்தோம். 2008 எப்படி வந்துச்சுன்னா -2008 அப்படின்னு சொல்லி ஆக்சிஜனோட சார்ஜ் இருக்குது. அப்போ வந்து அயனோட சார்ஜ் வந்து என்னவாக இருந்திருக்கணும்? +2008 இருந்திருக்கணும். அப்போ தான் நியூட்ரலிட்டி வரும் அப்படின்னு இருப்போம். அதை வச்சு 2008 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இது 3x + 2 × 950 அப்படின்னா 1900, 2 × x அப்படின்னா -2x ஈக்குவல் டு 2008. அதே நம்பர் தான். 3x - 2x அப்படின்னா வெறும் x மட்டும் தான் இருக்கும். இந்த 1900 அங்கே போணுச்சு அப்படின்னா 2008 - 1900. அப்போ எக்ஸோட வேல்யூ 108. இதுதான் இங்கே கொடுத்துருப்போம். 3x அப்படின்றது ஏன் போடுறோம்? 3 × நம்பர் ஆஃப் அயன் 3+ ப்ளஸ் 2 × நம்பர் ஆஃப் அயன் 2+ ஈக்குவல் டு பாசிட்டிவ் சார்ஜ் டோட்டலாக எவ்வளோ இருக்கணுமோ அந்த நம்பர் 2008. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் வந்து எவ்வளோன்றது தெரிஞ்சிருச்சு, 108. எக்ஸ்ன்றது நம்ம என்ன வச்சுருந்தோம்?
நம்பர் ஆஃப் அயன் 3+, எத்தனை அயன் 3+ இருக்குன்றது தான் எக்ஸ்னு வச்சோம். அப்போது நம்ம சிஸ்டம் மொதல் என்ன எடுத்திருந்தோம், அயன் Fe 0.95, அதாவது 950, ஆக்சிஜன் எவ்வளோ 1004. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுக்கும்போது 950 ஆக்சிஜனில் 950 அயன் அப்படின்றதுல 108 அயன் வந்து +3 ஸ்டேட்டில் இருக்கும். அப்போது ரிமைனிங் எல்லாம் +2 ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஆன்சர் நம்பரில் வேண்டியா ஃப்ராக்ஷனில் வேணும், பர்சன்டேஜ் எவ்வளோன்ற சொல்லணும். அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் அயன் 3+ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அயன் 3+ஓட நம்பர் எவ்வளோ 108, அதை நியூமரேட்டரில் வச்சுருக்கணும். டிவைடட் பை மொத்தம் எத்தனை அயன் சிஸ்டமில் இருக்குது 950 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதை டினாமினேட்டர் வைக்கணும். ஆன்சர் வந்து பர்சன்டேஜ் வேணுன்றதுனால 100ஆல் வெளியில் பண்ணியிருப்பாங்க. இதை சால்வ் பண்ணிட்டா வர ஆன்சர் வந்து 11.36% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ அயன் 2+ வேணும் அப்படின்னா டோட்டலாக 100%, 3+, 2+ சேர்த்து. அதில் 3+ வந்து 11.36% அப்படின்னா அதை வந்து மைனஸ் பண்ணணும். 100 மைனஸ் 11.36% அப்படின்னு போட்டால் 88.64%. அப்போ அயன் 3+ எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அயன் 2+ எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% வரணும். ஓகே, அடுத்து experiment shows that nickel oxide has the formula nickel 0.96, oxygen 1.00. What fraction of nickel exists as nickel 2+ and nickel 3+? அதே போல் தான் போன தடவை அயன் ஆக்சைடு பார்த்துருந்தோம், இப்போ நிக்கல் ஆக்சைடு பார்க்குறோம். நிக்கல் வந்து எப்படி இருக்குது 0.96, ஆக்சிஜன் வந்து 1, நிக்கல் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த எல்லாமே nickel 2+ இருக்காது, கொஞ்சம் nickel 3+ மாறினா தான் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே பாயிண்ட்டுக்கு எடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டிஜிட். அப்போ நீ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாலே நம்ம இந்த இது ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப். 0.96 அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா வர ஆன்சர் வந்து 96. 1.00 இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வர ஆன்சர் வந்து 100. அதான் இங்கே எழுதியிருக்கோம். நிக்கல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 96 இருக்கும், ஆக்சிஜன் வந்து 100 இருக்குது. ரைட். இப்போ ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்சைடு அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சைட்னா -2. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, டோட்டலாக 100. அப்போது சிஸ்டமில் எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா -200 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும், +200 இருக்கணும். அப்போ தான் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி அப்படின்ற சொல்கிறோம். முதல்ல நிக்கலின் +3 ஸ்டேட். நம்பர் ஆஃப் நிக்கலின் +3 ஸ்டேட். நிக்கல் வந்து எத்தனை இது வந்து +3 ஸ்டேட்டில் இருக்குது, இது வந்து எக்ஸ் எவ்வளோன்றது தெரியாது. நிக்கலின் +2 ஸ்டேட், எவ்வளோ நம்பர் நிக்கல் வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ நிக்கலோ அதில் +3 மைனஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் இருக்கலாம் +2. டோட்டலாக வந்து 96, +3 எவ்வளோ இருக்குன்றது தெரியாது, எக்ஸ்னு வச்சோம். அதனால் 96 - x. ரைட். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும், +200 இருக்கணும். போன தடவை சால்வ் பண்ண அதே பேட்டர்ன் தான். 3 × நம்பர் ஆஃப் நிக்கல் 3+ +2 × நம்பர் ஆஃப் நிக்கல் 2+ ஈக்குவல் டு 200 அப்படின்னு சொல்லி போடுறோம். 3x அப்படின்னு சொல்லி இருக்கும். 2 × 96 அப்படின்னா 192. 2 × x அப்படின்னா -x அப்படின்னு -2x. அப்போ 3x - 2xன்னு போட்டால் x ப்ளஸ் நான் 192 இருக்கும். இது ஈக்குவேஷனுக்கு அங்கிட்டு போகும்போது -192 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -192. 200 - 192னா 8. அப்போ x எவ்வளோ இருக்குது, 8. எக்ஸ்ன்றது என்னது, நிக்கல் 3+ஓட நம்பர். அப்போ சிஸ்டமில் நம்பர் ஆஃப் நிக்கல் 3+ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஃப்ராக்ஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் நிக்கல் 3+ வேணும் அப்படின்னா 8 டிவைடட் பை 96. 96 எப்படி போடுறோம், நம்மக்கிட்ட சிஸ்டமில் வந்து 96 நிக்கல் இருக்குது, 100 ஆக்சிஜன் இருக்குது அப்படின்ற சொல்லியிருந்தோம். இதான் வந்து 96. நிக்கல் 3+ எவ்வளோ இருக்குன்றதை வச்சுட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நிக்கல், அயன் 2+, நிக்கல் 2+, நிக்கல் 3+ எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னா 96 இருக்குது. அதை கீழே போட்டுறோம். பர்சன்டேஜில் வேணுன்றனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதை சால்வ் பண்ணுறேன்னா வர ஆன்சர் வந்து 8.33% அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் நிக்கல் 3+ எவ்வளோ இருக்குது, 8.33%. நிக்கல் 2+ வேணும் அப்படின்னா 100 - 8.33% வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா 91.67% வரும். அப்போ நிக்கல் 2+ எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, நிக்கல் 3+ எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ரைட். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட உண்டு. ஓகேவா? இந்த நிக்கல் 2+ஓட நம்பர், இந்த நிக்கல் 3+ இருக்குல்ல, இந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் உண்டு. அது என்ன அப்படின்றது பாருங்கள். இப்போ வந்து முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க, நிக்கல் 0.96, ஆக்சிஜன் 100 அப்படின்னு சொல்லி போட்டோமா, ஆக்சிஜன் 100. இதை ஹோல் நம்பர்ஸ் எழுதுகிறோம். அப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஆக்சிஜன் வந்து 1.00 முதல்ல இனிஷியலாக இருந்திருக்கும். 1.00 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நிக்கல் 96, ஆக்சிஜன் 100 இருந்துச்சு. இப்போது ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னு நமக்கு தெரியும், ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும், -2. அப்போ எவ்வளோ வந்து -200. -200 இதில் 96 இருக்கா, இதை வந்து ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லாமே 2 ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா
96 × 2 எவ்வளோ வரும் 192. நமக்கு இப்போ எவ்வளோ சார்ஜ் வந்திருக்கு எல்லாமே +2 அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா +192 வந்திருக்கு. டோட்டலாக நமக்கு எவ்வளோ வரணும் +200 வரணும். அப்போ ரிமைனிங் இன்னும் எவ்வளோ தேவைப்படுது 8 நம்பர்ஸ் தேவைப்படுது. அப்போ வந்து நிக்கல் 3+ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? முதல் 96 ஆக்சிஜன் 100 அப்படின்னு சொல்லி போட்டோம். ஆக்சிஜனோட சார்ஜ் வந்து -2, 100 × -2 அப்படின்னா -200. அப்போ +200 இருந்தால் தான் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் ஆகும். முதல் நிக்கல் எவ்வளோ இருக்குது 96. இதில் எல்லாமே வந்து +2ல் இருக்காது. +2ல் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் வரும் 96 × 2 அப்படின்னா 192 +192 அப்படின்னு சொல்லி வரும். ஒரு 8 நிக்கலாவது வந்து நிக்கல் 3+க்கு மாறினா மட்டும்தான் கூட ஒரு 8 பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். +200 அப்படின்னு சொல்லி காம்பன்சேட் ஆகும். அப்போ வந்து 8 நிக்கல் 3+ வந்து இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம் சிஸ்டமில். ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம லாஜிக்காகவே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது வந்து சிஸ்டமேட்டிக் வே. 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ப்ராப்ளம் மாதிரி கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். இந்த சிஸ்டமேட்டிக் வே அப்ளை பண்ணணும். ரைட். நிக்கல் 3+ நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா நிக்கல் 3+ டிவைடட் பை டோட்டல் நம்பர் அதை போட்டிங்க அப்படின்னா நிக்கல் 3+ஓட ரேஷியோ தெரிஞ்சிடும். எவ்வளோ ஃப்ராக்ஷனில் இருக்குன்றது தெரிஞ்சிடும். 100 - நிக்கல் 3+ போட்டால் நிக்கல் 2+ஓட ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிடும். மிச்சம்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். கடைசியில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ். இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ்னு என்னென்னா ஒரு அயனிக் சாலிட்ஸில் நம்மளாவே இன்டென்ஷனாக இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டோப்பிங் ஆட் பண்ணுற எலமெண்ட்டும் ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்கிற எலமெண்ட்டும் வேறு வேலன்சி அப்படின்ற மாதிரி இருக்கணும். டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். இப்போ சிலிக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் நம்ம செமிகண்டக்டர் சிஸ்டம் எடுக்கணும் அப்படின்னா அதோட வேலன்சி வந்து +4. நம்ம ஆட் பண்ணுற இம்ப்யூரிட்டிஸ் என்ன வேலன்சியில் இருக்கணும் அப்படின்னா +3 ஆர் +5 இந்த மாதிரி வேலன்சியில் தான் இருக்கணும். அந்த சிலிக்கான்றது தான் ஹோஸ்ட். அதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோம். அதனால் சிலிக்கான் அப்படின்றது ஹோஸ்ட். நம்ம ஆட் பண்ணுற ஃபாரின் சப்ஸ்டன்ஸும் அந்த ஹோஸ்ட்டோட வேலன்ஸையும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ் ஒர்க் ஆகும். இஃப் த இம்ப்யூரிட்டி அயன் ஆர் இன் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் த ஹோஸ்ட் வேக்கன்சிஸ் ஆர் கிரியேட்டட் இன் த கிறிஸ்டல் லாட்டிஸ். அப்போனா தான் வந்து வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகும். இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ரைட். cadmium chloride is added to AgCl. இவங்க என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறான்னு பாருங்கள். AgCl அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. AgCl அப்படின்றதுல சிஸ்டம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? Ag வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம ஆட் பண்ணுற இம்ப்யூரிட்டி பாசிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கணும். ஆனால் +1 இருக்கக்கூடாது. +2 +3 இது மாதிரி இருக்கணும். நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? cadmium chloride CdCl2ன்னு போடுறோமா? இதில் cadmium என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா +2ன்ற ஸ்டேட்டில் இருக்கும். ஆல்ரெடி சிஸ்டம் என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சு? +1. இப்போ நம்ம ஆட் பண்ண இம்ப்யூரிட்டி +2 அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குது. Cadmium chloride is added to silver chloride to yield solid solutions where the divalent cadmium 2+ occupies the position of Ag+. இந்த cadmium 2+ சிஸ்டம்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு Ag+ வந்து வெளியே போகணும். ஓகேவா? Ag+ வெளியே போனால் தான் cadmium 2+ உள்ளே இருக்க முடியும். ரைட். In order to maintain the electrical neutrality, another Ag+ ion leave from the lattice. இன்னொரு Ag+ வெளியே போகும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ இதான் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா முதல் இந்த இடத்துல ஒரு Ag+ இருந்திருக்கும். Ag+ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இங்கேயுமே இந்த இடத்துலையுமே என்ன இருந்திருக்கும்? Ag+ இருந்திருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா Ag+ Cl-, Ag+ Cl- அப்படின்னு சொல்லி அல்டர்னேட்டிவ் பொசிஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். அது மாதிரி ஹோல் சிஸ்டமும் வந்து நியூட்ரலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து Ag+ இருந்த இடத்துல ஒரு cadmium 2+ அதுக்கு ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஆல்ரெடி இருந்தது Ag+. இப்போ நம்ம ஆட் பண்ணது cadmium 2+. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆனதை ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டா இது நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற Ag+ வந்து ஒன்று வெளியே போகணும். நம்ம வந்து ஒரு Ag+க்கு பதிலாக இன்னொரு cadmium 2+ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் வெளியே போயிடுச்சுன்னா சிஸ்டம் வந்து மறுபடியும் நியூட்ரல் ஆயிடும். அதுக்காண்டி ஆல்ரெடி சிஸ்டமில் இருந்த Ag+ வந்து வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டம் இது மாதிரி ஆயிரும். இப்போ இதில் வந்து எல்லா மைனஸையும் ப்ளஸையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். -1 இது ஒரு -1 1 2 3 4 5 6 டோட்டலாக வந்து -6 அப்படின்னு சொல்லி இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் வந்து -6. பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கணும்? +6 இருக்கணும். 2+, 3+, 4+, 5+, 6+, இதுவும் +6 இருக்குது. இதான் வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி அப்படின்ற சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி எப்படி மெயின்டைன் ஆகிருக்கு? ஒரு Ag+க்கு பதிலாக அந்த cadmium 2+ ஆட் பண்ணோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆனனால சிஸ்டமில் இருந்த Ag+ வந்து சிஸ்டம் விட்டு வெளியே வந்துடுது. Ag+ லீவ் ஃப்ரம் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்? இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ். ஆல்ரெடி இருந்த இதுக்கு பதிலாக இன்னொரு இதை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறதுக்கு மூலியமாக ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வேரி பண்ணுறோம்.
ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் வேரி பண்ணுறோம், நமக்கு ஏற்றாப்பில் வந்து அதை வந்து டியூன் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. ரைட். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம், இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ற பார்த்துருக்கோம். இதோட வந்து சாலிட் ஸ்டேட்டில் கான்செப்ட்ஸ் அவ்வளோ உள்ள ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்ற டெஸ்ட் பண்ணுறக்காண்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.